ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூரிக்கு சைடிஷ் தானே உருளைக்கிழங்கு மசாலா தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன சைஸ் இல்லை நார்மல் சைஸில் தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இதை அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம கரண்டி வச்சு அப்படியே லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். 1-2மா ரொம்ப மாவாக்க வேண்டாம், இந்த அளவுக்கு மசிச்சா போதும். இந்த மசிச்சதை எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தேவையான இதுக்கு மசாலா செய்ய தேவையான பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடாகணுன்னா 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இது கூட கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு இல்லை, அடுத்தது இது கூட நம்ம ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெரிய ஜீரகத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்க்கணும். அதனால் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேகட்டும். அது எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்ப்போம். அடுத்தது தக்காளி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க இது கூட சேர்த்து 1-2 பெருசாக இருந்துச்சுன்னா அதையும் நம்ம இந்த ஸ்பூனாலே நம்ம மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது அப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் மூடியை போட்டு. இந்த நேரம் அதை மூடி போட்டு கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் கடலை மாவு இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே கரைச்சி வச்சுக்கலாம். இதை நம்ம மசாலா நல்லா கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த தண்ணியை இது கூட சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். இப்போ இது கூட இதை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசம் போகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும். மூடியை போட்டு கொதிக்க வைப்போம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ பூரி கூட வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். அழகான பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.